விஜய் பட தயாரிப்பாளரோட அடுத்த கட்ட டார்கெட் எஸ்கேவா? உச்சத்தை தொடும் எஸ்கேவின் மார்க்கெட் வந்த மாசான அப்டேட். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் ஒருவரா கொடிகட்டி பறப்பவர் சிவகார்த்திகேயன். இவர் நடித்து சமீபத்தில் வெளியான அமரன் படம் மரண மாஸ் வெற்றியை கொடுத்தது. இந்த படத்திற்கு பிறகு இவர் பிஸியாகவே இருக்காரு. அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கா. இவர் தற்போது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல மதராசின்ற படத்திலையும் சுதா கொங்குரா இயக்கத்துல பராசக்தின்ற படத்திலையும் நடிச்சிட்டு வராரு. இந்த 2 படத்தோட படப்பிடிப்புகளும் மிகவும் விறுவிறுப்பா நடைபெற்று வந்து கொண்டிருக்கு. இந்த 2 படத்தையும் முடிச்சிட்டு இவர் தனது அடுத்த படத்தை பிரபலமான பட தயாரிப்பு நிறுவனத்தோட தயாரிப்புல நடிக்க போறாரா. சிவகார்த்திகேயன் அவர்கள் தன் கைவசம் உள்ள 2 படங்களையும் முடித்த பிறகு ஏஜிஎஸ் என்ற பிரபல தயாரிப்பு நிறுவனத்தோட தயாரிப்புல தான் நடிக்க போறாரா. ஏஜிஎஸ் தயாரிப்பு நிறுவனம் தமிழ் திரைப்பட துறையில முன்னணி தயாரிப்பு நிறுவனங்கள்ல ஒன்று. இந்த நிறுவனம் பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாவிற்கு தயாரித்து வழங்கியிருக்கு. ஏஜிஎஸ் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகியாக இருக்கிறவர் அர்ச்சனா கல்பாத்தி. இவர் பல படங்களை தயாரிச்சும் இருக்காரு. அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அட்லி இயக்கத்துல விஜய் நடிச்சு 2019ஆம் ஆண்டு வெளியான பிகில் என்ற படத்தையும் 2021ஆம் ஆண்டு நாய் சேகர் என்ற காமெடி படத்தையும் 2022ஆம் ஆண்டு வெளியான லவ் டுடே என்ற படத்தையும் தயாரிச்சிருக்காங்க. இந்த படங்களை தொடர்ந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடித்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற படத்தை தயாரிச்சு வெளியிட்டாங்க. இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலைன்னு சொன்னாலும் கூட விஜய் படம் என்பதால ஓரளவுக்கு வசூலை கொடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் அர்ச்சனா கல்பாத்தி அவங்க தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் சிவகார்த்திகேயனுடன் இணைய இருக்காங்க. இதே சமீபத்தில் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அளித்த பேட்டி ஒன்றுல ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் அடுத்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளார் என்பதை உறுதி செஞ்சிருக்காங்க. ஏஜிஎஸ் என்ற முன்னணி தயாரிப்பு நிறுவனத்தோடு இணைந்து இந்த படத்தை இயக்குவது ஒரு பெரிய இயக்குனர் என்று கூறினாலும் அந்த இயக்குனரோட பெயரை இப்போதைக்கு அவங்க சொல்ல முன்வரலன்னு சொல்லலாம். இயக்குனர் யார் என்பது தெரியலைனா கூட படம் உருவாகுவது உறுதி. இப்படி முன்னணி நிறுவனத்தோட தயாரிப்புல சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுனால அவருடைய மார்க்கெட் உச்சத்தை தொட இருக்கிறதா சொல்லப்படுது.